வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாலன். மலேசிய தமிழ் பத்திரிகையாளர் சங்கம் அதன் உறுப்பினர்களுக்கு காப்புறுதி திட்டத்தை அமைத்து தர வேண்டும். தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோ ஸ்ரீ எம் சரவணன் வேண்டுகோள். நாட்டில் மலேசிய தமிழ் பத்திரிகையாளர் சங்கம் மிக சிறப்பாக இயங்கி வரும் நிலையில் சங்கத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் காப்புறுதி அட்டையை பெற்றுக் கொடுப்பதற்கான முயற்சிகளை சங்கம் மேற்கொள்ள வேண்டும் என மாயிகா தேசிய துணைத் தலைவர் டத்தோ ஸ்ரீ சரவணன் வலியுறுத்தியுள்ளார். மலேசிய தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்தின் குடும்ப தின விழா கடந்த மார்ச் 21 சனிக்கிழமை தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோ ஸ்ரீ எம் சரவணன் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் உரை நிகழ்த்திய டத்தோ ஸ்ரீ சரவணன் சங்கத்தின் உறுப்பினர்களுக்கு காப்புறுதி திட்டத்தை உருவாக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்த காப்புறுதி திட்டத்தின் மூலம் சங்கத்தின் உறுப்பினர்கள் நன்மை அடைவார்கள். மலேசிய தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்தின் தலைவர் சேவி முத்தமிழ் மன்னன் தலைமையிலான செயற்குழு உறுப்பினர்கள் இதை கருத்தில் கொள்ள வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். மலேசிய தமிழ் பத்திரிகையாளர் சங்கம் நடத்துகின்ற குடும்ப தின விழாவிற்கு இவ்வளவு பேர், அதுவும் நோன்பு பெருநாளான இன்று இவ்வளவு பேர் திரளாக வந்து கூடியிருப்பது எந்த அளவுக்கு பத்திரிகையாளர் சங்கம், குறிப்பாக இந்திய பத்திரிகையாளர்கள் மக்கள் மனதில் நிலையான இடம் பிடித்திருக்கிறார்கள் என்பதை காட்டுகின்றது. சங்கத்துடைய உறுப்பினருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் சங்க உறுப்பினர் இன்றைக்கு இருக்கின்ற சவால்களை கருத்தில் கொண்டு சங்க உறுப்பினர்களுடைய மருத்துவ செலவினரை முறையாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இன்றைக்கு நாம் எதிர்நோக்குகின்ற சவால்கள் போதுமான காப்புறுதி இல்லாத நிலையில் பல பத்திரிகையாளர்கள் அவதிப்படுகின்றார்கள். அதை கருத்தில் கொண்டு சங்கம் அதன் உறுப்பினர்களுக்கு குறைந்தபட்சம் அவர்களுடைய சுகாதார தேவைகளுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் இந்திய சமுதாயத்தை பொறுத்தவரை தமிழ் பத்திரிகையாளர்களுடைய பங்கு அளப்பரிய பங்கு. அவர்கள் வெறும் பத்திரிகையாளர்கள் மட்டும் இல்லாமல் எதிர்கால தலைமுறையை, குறிப்பாக தலைவர்களை செப்பனிடுகின்ற ஒரு சிற்பி போல செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மலேசிய தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்தின் குடும்ப தின விழா பத்துகேப் ஷங்கா மண்டபத்தில் நடைபெற்றது. இவ்விழாவை டத்தோ ஸ்ரீ சரவணன் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்து உரையாற்றினார். நிகழ்வில் சங்க உறுப்பினர்கள் பெருமளவில் கலந்து கொண்டது மகிழ்ச்சி அளிக்கிறது. சங்கத்தின் உறுப்பினர்களுக்கு சங்கம் பல வகைகளில் உதவி புரிந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு சிறப்பான, அதாவது பத்திரிகையாளர்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு உறவு பார்க்க சந்தோஷமா இருக்கு. நீங்க பாத்தீங்களா, கடந்த காலத்துல ஆசிரியர்கள், அதாவது அது மட்டும் இல்லாம அவங்கள அங்கீகாரப்படுத்தி அவங்களுக்கு வந்து மாலை போட்டு சிறப்பு செஞ்சதுக்கு வந்து உண்மையால இந்த இயக்கத்துக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். இது வந்து ஒரு 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 குடும்ப நிகழ்ச்சியா இருந்தாலும் அவங்களோட சேவையை வந்து அங்கீகாரப்படுறாங்களே, அது உண்மையால ஒரு பெரிய விஷயம். ஸோ இந்த வேலையில வந்து மன்னனுக்கு மற்றும் குழுவனுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறேன். அதே வேளையில் இன்னும் நிறைய நிகழ்ச்சிகள் நம்ம இந்த மாதிரி நினைச்சுக்கணும். எனக்கு தெரியும், பத்திரிகை இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பத்திரிகைகள் வந்து எவ்வளோ கஷ்டமான ஒரு சூழ்நிலை தெரியும். இந்த மாதிரி பிரிண்ட் மீடியா வந்து அவ்வளோ தூரத்துக்கும் ஓடலை. அது அதே சமயத்தில் ஆன்லைன்லையும் வந்து அப்படி ஒன்றும் நம்ம வந்து புதுசாக, அதாவது பெரிய வருமானம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இல்லை. கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்குது. கண்டிப்பாக அது ஒரு நல்லா நடக்கும்னு அந்த வேலையில் எதிர்பார்க்குறேன். இந்த வேலையில் மீண்டும் அவங்க நன்றி தெரிவிக்கிறேன். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.